தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலும் அவருடைய பெரிய தயவினாலும் இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய எல்லா இரக்கங்களை நினைத்து ஒரு விசை நாம் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட அவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அளவில்லாத கிருபைகளை உங்களுக்கு எனக்கு கொடுத்தவர். இந்த 10 மாதம் கிருபையாய் காத்து 11வது மாதத்தினுடைய முதல் ஆராதனையில நம்மை கூட்டி சேர்த்த தெய்வத்திற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை தம்முடைய அளவில்லாத கிருபையினாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இந்த நவம்பர் மாதம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஜோயல் chapter 2 verse 19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட 2 காரியங்களை ஆழமாய் தீர்க்கமாய் பேசுகிறார். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். திருப்தியாவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தியான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு மேலே ஒரு வசனம் சொல்லும்போது, இனி நான் உங்களை புறஜாதியாருக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், என் ஜனத்தை நோக்கி, நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், உன்னை கர்த்தர் நிந்தையாய் வைக்க மாட்டார். உனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுப்பேன் அல்ல, கொடுத்தேன். கர்த்தருக்கு இந்த மாதத்திற்கு தேவையான உன்னுடைய சரீரத்திற்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் வேண்டிய எல்லா தானியத்தையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் இந்த முதல் ஆராதனையிலேயே 1ஆம் தேதியிலேயே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலேயே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எண்ணெயினாலும் தானியத்தாலும் திராட்சரசத்தாலும் திருப்தியாய் ஜீவிக்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஒரு திருப்தியான அனுபவத்தை, திருப்தியான ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இந்த மாதம் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மனுஷன் என்று சொன்னாலே அவன் திருப்தி அடையாதவன். மனுஷன் அப்படின்னு சொன்னாலே அவன் திருப்தி அடையாதவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கியின் புஸ்தகத்திலே நாம் அப்படி படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரசங்கி சொல்லும்போது 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனிதன் கண் காண்கிறதுனாலே அவன் திருப்தி அடைகிறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திருப்தி இல்லாமல் போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1:8 எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷனால் சொல்லி முடியாதது. கண் காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுவதும் இல்லை. எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். மனுஷனுடைய கண் திருப்தியானதில்லை, காதும் திருப்தியானதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4ஆம் அதிகாரம் பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மீண்டும் ஞானி சொல்லுகிறான், ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தினால்
திருப்தியாவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தால் அவனுடைய கண் நிறைய பணத்தை பார்க்கிறான், அதுல அவனுக்கு திருப்தி வரல. ஐஸ்வர்யத்தினால திருப்தி இல்லையா? 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும்போது பிரசங்கி 5:10 பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பொருள் கிடைச்சாலும் மனுஷன் பணத்தினாலும் செல்வத்தினாலும் திருப்தியே மனுஷனுக்கு வரதில்லையா? எவ்வளவு வேதனை பாருங்கள். பார்க்கிறதுனாலே திருப்தி இல்லை, கண் காண்கிறதுனாலே திருப்தி இல்லை, காது கேட்கிறதுனாலே திருப்தி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் பணத்தினாலே திருப்தி அடைகிறதில்லை. ஐஸ்வர்யம் பெருக பெருக ஐஸ்வர்யத்தில் போதும் ஆண்டவரேன்னு சொல்றதில்லை, திருப்தியே வரதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, பணப்பிரியன் பணத்தினாலும் செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினாலும் திருப்தி ஆகிறது இல்லையா? அப்படியானால் இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்றுதான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய வசனங்களை படிக்கலாம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கும்போது அவனுடைய மனதில் கூட திருப்தி இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதிற்கோ திருப்தி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜான் வயிற்றுக்காக உழைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயிற்றுக்காக கயிற்றின் மேல ஆடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனதில் அவனுக்கு திருப்தி இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதனாலே மனுஷன் திருப்தி அடையல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட இவ்விதமாய் சொல்லுகிறார். திருப்தி செய்யாததற்காக மனுஷன் பிரயாசப்படுகிறானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே, நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். பணமில்லாததற்காக திருப்தி செய்யப்படாததற்காக மனிதன் ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான். ஒரு புஸ்தகத்தில் விதமாய் படித்தேன். மனுஷனுக்கு 30% தான் மனித வாழ்க்கையில சந்தோஷமா. இந்த 30% சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு 70% பாடுகளை அவன் சகிக்கிறானா, போராட்டங்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை சகிக்கிறானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் மனுஷனுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தி இல்லாதவனாய் மாறுகிறான். ஓசியாவின் புஸ்தகம் 4:10 படிக்கும் போதும் தின்னாலும் திருப்தி இல்லை. ஆகாய் 1:6 படிக்கும் போதும் புசித்தாலும் திருப்தி இல்லை. திருப்தி இல்லாதவன் தான் மனிதன். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை பார்த்துதான் கர்த்தர் இந்த ஆராதனையில பேசுகிறார். நீங்கள் திருப்தி ஆவீர்கள், நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் திருப்தி ஆவீர்கள். உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு திருப்தியுள்ள ஜீவியம் கர்த்தர் உங்களுக்கு தந்ததுக்காக, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்ததற்காக, ஒரு திருப்தியுள்ள கர்த்தர் எனக்கு இவ்வளவாய் செய்தாரே என்று சொல்லி ஒரு திருப்தி அடைகிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்த போகிறார். திருப்தி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்த அவர் ஆசிக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக, உங்களை என்னை கர்த்தர் எதனால திருப்தியாக்க போகிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம். 132ஆம் சங்கீதம், Psalms 132, அங்கே படிக்கும்போது 15வது வசனத்திலே verse 15, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கர்த்தர் நம்மை அப்பத்தினால் திருப்தியாக்குவாராம். உன்னையும் என்னை கர்த்தர் அதன் ஏழைகளை, கர்த்தர் ஸ்தோத்திரம், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
உங்களை என்னையும் கர்த்தர் அப்பத்தினால திருப்தியாக்க போகிறாராம். எவ்வளவு சந்தோஷம்! எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறோம்? கர்த்தர் உங்களை என்னையும் திருப்தியாய் நடத்த போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். திருப்தியாக்கி நடத்திடுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மீதம் எடுக்க வைப்பார். அவர்தான் நம்முடைய தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். திருப்தியாக்குற மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்த போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் படிக்கும்போது 105 சங்கீதம் 40வது வசனத்திலே, Psalms 105 verse 40, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது தேவன் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் சொல்லிட்டார். எப்படிப்பட்ட அப்பமாம்? வானத்திலிருந்து வருகிற அப்பம், வான அப்பம். கர்த்தர் ஸ்தோத்திரம். the bread from heaven. கர்த்தர் ஸ்தோத்திரம். the bread from high. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் வான அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 33 அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏசாயா 33:16 நாம் படிக்கும்போது, கர்த்தர் 33:16 ஐசாயா, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவனுடைய அப்பம், உன்னுடைய அப்பத்தை உனக்கு கர்த்தர் தருவார். உன்னுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். உனக்கு தேவையான நன்மையை கர்த்தர் தருவார். அதனால் நீங்கள் திருப்தியாவீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் கர்த்தர் ஸ்தோத்திரம். நவம்பர் மாதத்தின் முதல் ஆராதனையில 2ஆம் தேதியில கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். உங்களை நான் அப்பத்தினால திருப்தியாக்குவேன், அப்பத்தினால திருப்தியாக்குவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனுக்கு அப்பம் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து 1-2 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். வேதத்தில் படிக்கும்போது, நீதிமான் தனக்கு திருப்தி உண்டாக புசிக்கிறானா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமொழிகளிலே அவ்விதமாய் படிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65:13, என் ஊழியக்காரர்களோ புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். ஊழியக்காரர் நன்றாய் புசிப்பார்களா? அப்படியானால் நீதிமான்களாயிருந்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்பத்தினால திருப்தியாகவும், ஊழியக்காரனும் கூட தேவனுடைய அப்பத்தினால அவன் திருப்தி ஆக்கணும். வானத்திலிருந்து வருகிற அப்பத்தினால அவன் திருப்தி அடைகிறவனாய் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு அப்பம் ஏன் தேவை? ஏன் கர்த்தர் அப்பத்தினால திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1-2 காரியங்களை நமக்கு தியானிக்கலாம். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம், Matthew Gospel chapter 15 verse 12-38 நம்ம அங்க படிக்கும்போது, மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிற வேளையில இயேசு ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், Matthew Gospel chapter 15 verse 12, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே சோர்ந்து போவார்களே, வழியிலே சோர்ந்து போவார்களே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே சம்பவத்தை மார்க் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மார்க் 8ஆம் அதிகாரம் 1 வசனங்களை படிக்கும்போது அங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் படிக்கிறோம். ஆகாரம் இல்லாவிட்டால், அப்பம் இல்லாவிட்டால், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? கர்த்தர் ஸ்தோத்திரம், சோர்ந்து போவார்கள், சோர்வு உண்டாகும். அப்பம் இல்லாதவனுக்கு சோர்வின் அனுபவம், சோர்ந்து போவான், பெடப்பாயிருவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அப்பம், வானத்திலிருந்து வருகிற அப்பம், தாட்சி இல்லாத அப்பம், கர்த்தர் ஸ்தோத்திரம், தூதர்களின் அப்பம், கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு எனக்கு இல்லாவிட்டால் சோர்ந்து போவோம், சோர்வு உண்டாகும். ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். ஜனங்கள் பசியாயிருக்கிறார்களே, சாப்பிடாமல் இருக்கிறார்களே, அப்பம் இல்லாமல் இருக்கிறார்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்கு சீஷர்கள், அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தியாக உண்டாபடி அப்பங்களை வனாந்தரத்தில் எப்படி நமக்கு அகப்படும் என்றார்கள்.
அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடைகளாக எடுத்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்டென்ட், திருப்தியான புசிப்பது, திருப்தியாய் புசிப்பது, சோர்வு உனக்கு வராதபடிக்கு, ஃபெயிண்ட் ஆகாதபடிக்கு, வரினஸ் உனக்கு வராதபடிக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே. ஆகாரம் இல்லாத, அப்பம் இல்லாத ஜனங்களை பார்த்து கர்த்தர் பரிதபிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை அப்பத்தினால திருப்தி ஆக்குவேன். அந்த ஜனத்தை கர்த்தர் அப்பத்தினால கர்த்தர் திருப்தி ஆக்குவாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். உங்களை என்னை கர்த்தர் அப்பத்தினால திருப்தியாக்க நம்மை சமர்ப்பிப்போமாக. ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடிக்கு உடைய வார்த்தையாகிய அப்பம் எனக்கு தாரும், வான அப்பத்தை எனக்கு தாரும். பரிதபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழியிலே சோர்ந்து போவார்களே. எவ்வளவு நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக எனக்காக பரிதபிக்கிற இயேசு இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். கானானியஸ்தருடைய விஷயத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அவருடைய பிள்ளைகள் அப்பத்தினால திருப்தியாக வேண்டும், அப்பத்தினால திருப்தியாக வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் தளர்ந்து போகிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழியில ஏன் நடக்க முடியாமல் பலனற்று போகிறாய்? உனக்கு வேண்டிய வான அப்பம் இல்லாததுனாலே, உனக்கு வேண்டிய வான தூதுகள், பரலோக தூதுகள் இல்லாததுனாலே இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நல்ல தூதுகளை, பரலோக தூதுகளை, அப்பத்து வார்த்தையாகிய அப்பத்தை கொடுத்து உன்னை நான் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னை நடக்க பண்ணுவேன், உன்னை அப்பத்தினால திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த அப்பம் என்ன செய்யும்? சோர்வை மாற்றுகிறது மாத்திரமல்ல, களைப்பை மாற்றுகிறது மாத்திரமல்ல. ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் படிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த 3 புருஷரை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன்மாரே, 3வது வசனத்திலே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்பம் சோர்வை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோர்வை நீக்க கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பம் தேவை. இரண்டாவது, இருதயம் திடப்படுவதற்கு உன்னை எதிர்த்து வருகிற, உன்னை சோர்ந்து போக பண்ணுகிற, இலகரிக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருதயம் நம்மை அசைய செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உடைந்து போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருதயம் கலங்குகிறது. இந்த கலக்கங்கள் எல்லாம் மாறுவதற்கு உங்களுக்கு எனக்கும் அப்பம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயம் திடப்படுவதற்கு, உன்னுடைய இருதயத்தை பலப்படுத்துவதற்கு உனக்கும் எனக்கும் அப்பம் தேவை. எத்தனை பேர் விரும்புகிறோம்? ஆம், அடிக்கடி நான் கலங்குகிறேன், அடிக்கடி நான் திகைக்கிறேன், அடிக்கடி சோர்ந்து போகிறேன். எனக்கு ஒரு மெய்யாகவே எனக்கு தேவையான அப்பம் வேணும். அப்பத்தினால கர்த்தர் என்னை திருப்தியாக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திர வார்த்தையினால் திருப்தியாக்கப்படுவோம். தாவீது சவுல் இடத்துல ஈட்டி இருக்கு, கேடயம் இருக்கு, அபிஷேக தைலம் இருக்கு. ஆனால் கோலியாத் வந்து பேசும்போது அவன் கலங்குகிறான். He troubled. கர்த்தர் ஸ்தோத்திரம், பயப்படுகிறான், கலக்கம் வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திர காரணம், அவனுக்கு வேண்டிய அப்பம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கோலியாத்தை போல வல்லமைகள் எத்தனையா எழும்பி கலக்கினாலும், எத்தனையா எழும்பி நம்மை கலங்க பண்ணினாலும், நம்மை திடனற்று போக பண்ணினாலும், அப்பம் நமக்குள்ள இருக்குமானால் நம் இருதயம் திடனாயிருக்கும். நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எத்தனை பேர் இந்த அப்பம் வேணும்? நான் அடிக்கடி கரைந்து சோர்ந்து திகைத்து கலங்கி, என் இருதயம் கலங்குகிறது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பம் உங்களுக்கு எனக்கும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, இந்த அப்பம் என்ன செய்யும்? இந்த அப்பம் சோர்வு மாற்றும், இருதயத்தை திடப்படுத்தும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனதை தேற்றும். மனதை தேற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜட்ஜஸ் சாப்டர் 19 verse 5. நீதிமொழி நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். அவன் மாமன் விதமாய் சொல்லுகிறான், உன்னுடைய மனதை தேற்றிக் கொள்ள கொஞ்சம் அப்பம் புசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் நாள் காலமே அவன் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம். மனதை தைரியப்படுத்த, இருதயத்தை திடப்படுத்த, மனதை தேற்ற. அடிக்கடி மனது சோர்ந்து போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் இல்லாததினாலே சோர்ந்து போகிறோம். மனதிலே சோர்வு, உற்சாகம் இல்லாத ஒரு அனுபவம் நமக்குள்ளே வருகிறது. இதெல்லாம் மாறுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பம் தேவை. அப்பம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல போகிறோம்? இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், சாக வேண்டும் என்று சொன்ன எலியா, அவனுக்கு தழலில் சுடப்பட்ட ஒரு அப்பத்தை தூதன் தட்டி எழுப்பி கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புசித்து குடித்து ஓரேப் என்கிற பர்வதம் வரைக்கும் நடந்து போனான். அவன் பலன் அடைந்து ஓரேப் வரைக்கும் நடந்து போனான். தூதன் கொடுத்த அப்பம் அவனை பலப்படுத்தினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய கரைகளை சொல்லிட்டே போலாம். சவுலை பார்த்து அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ 1 சாமுவேல் 28:22 சொன்னால், நீ வழி நடந்து போக கொஞ்சம் அப்பத்தை, உனக்கு வழி நடந்து போக பலன் உண்டாக உனக்கு கொஞ்சம் அப்பத்தை வைக்கிறேன், நீ அதை சாப்பிட்டுட்டு நடந்து போகலாம். தளர்ந்து போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடாய்த்து போயிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் சாப்டர் 28 verse 22, 28-22. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ விதமாய் சொல்லுகிறார், இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும், நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் நடந்து வழி நடந்து போகத்தக்கதாக பலன் உமக்கு உண்டாயிருக்கும். நடக்க பலன் அப்பத்தினாலே. விதமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் இல்லாத மனுஷன் சோர்ந்து போகிறான். அப்பம் இல்லாத மனுஷன் இதயத்தில் திடனற்று போகிறான். அப்பம் இல்லாத மனுஷன் நடக்க பலனற்றவனாய் மாறுகிறான். அப்பம் இல்லாத மனுஷன் மனதிலே சோர்ந்து போகிறான். அப்பம் இல்லாத மனுஷனுக்குள்ளே சாக வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அதனால்தான் என் ஊழியக்காரர் நன்றாய் புசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் சோர்வு இல்லாமல் ஜீவிக்க, ஆண்டவரே இருதயத்தில் திடனோடு ஜீவிக்க, ஆண்டவரே நான் மனதை தேற்றிக்கொள்ள ஜீவிக்க, ஆண்டவரே ஓரேப் என்கிற பர்வதம் வரைக்கும் நடந்து ஓடி வர, ஆண்டவரே நடக்க எனக்கு பலன் உண்டாக அப்பத்தால் என்னை திருப்தி ஆக்கும். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை அப்பத்தினால திருப்தி ஆக்குவார். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள், அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் உங்களை என்னையும் அப்பத்தினால திருப்தி ஆக்கி செவையாய் நடத்துவார். இந்த நவம்பர் மாதம் முதல் ஆராதனையிலேயே தெளிவாய் தீர்க்கமாய் பேசுகிறார். ஆண்டவரே, உடைய அப்பத்தால இஸ்ரவேல் ஜனங்களை வான மன்னாவினால் போஷித்தது போல, ஆண்டவரே ஆசாரியர்கள் பரிசுத்த சமூகத்தின் அப்பத்தினாலே புசித்து பலன் அடைந்தது போல, நாங்களும் ஆண்டவரே அப்பத்தை புசித்து பலன் அடைந்து மகா பரிசுத்த ஸ்தலம் வர எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அப்பத்தினாலே பலன் உண்டாகட்டும், அப்பத்தினாலே தைரியம் உண்டாகட்டும், அப்பத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் ஜீவன் அடையட்டும், அப்பத்தினாலே இருதயம் திடப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்குவேன், அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். பிரஜாதிகளுக்குள்ளே உங்களை நிந்தையாய் வைக்க மாட்டேன், தானியமும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி தானியத்தினால் எங்களை பலப்படுத்தும், தானியம் எங்களை வளர்க்கட்டும், அப்பம் எங்களை கத்தா பலனடைய பண்ணட்டும், அப்பம் நிறைந்த ஜீவி எங்களுக்குள்ள உண்டாகட்டும். அப்பா, சோர்ந்து போகாதபடிக்கு, மனதிலே விழுந்து போகாதபடிக்கு,
ஆண்டவரே, இருதயம் கர்த்தாவே பலனற்று போகாதபடிக்கு, நடக்க பலன் உண்டாவதற்கு அப்பத்தால் நிரப்பும். நாங்கள் சோர்வை ஜெயிக்க ஆண்டவரே அப்பத்தை தாரும், அப்பத்தை தாரும், எங்களை பலப்படுத்தும். இந்த மாதம் திருப்தினால் நிரப்பி எங்களை நடத்தி ஆசீர்வதி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.